சென்னையை சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் வளர்மதியும் அவரது மகன் ஆகாஷ் மற்றும் குடும்பத்தார் திருவண்ணாமலையில் உள்ள உறவினர் இல்லத்திற்கு காரில் சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு கிளம்பியுள்ளனர். காரை ஆகாஷ் ஓட்டி வந்த நிலையில் திருவண்ணாமலை ரவுண்டானா வடபீதி சுப்பிரமணியர் கோவில் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது கார் மோதியுள்ளது. கோபமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் காருக்குள் அமர்ந்திருந்த ஆகாஷிடம் சண்டையிடவே, நான் யார் தெரியுமா என சொல்லிக் கொண்டே காரை முன்னோக்கி இயக்கி மீண்டும் ஆட்டோவின் மீது மோதியுள்ளார் ஆகாஷ். இரண்டாவது முறை மோதியதில் கோவில் முன்பிருந்த பூக்கடைகள் மற்றும் பூஜை பொருள் விற்பனை கடைகள் சேதமடைந்தன. இந்த சம்பவத்தை அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் நேரில் பார்த்துவிட்டு வந்து ஆகாஷிடம் விசாரித்திருக்கிறார். அப்போதும் காரை விட்டு இறங்காத ஆகாஷ் தாம் எஸ்ஐ மகன் என்றும், நீ போய் முதல்ல ஆட்டோக்காரனை புடி என்றும் அவரிடம் ஒருமையில் அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆகாஷை வெளியே இழுத்து போக்குவரத்து காவலர் சரமாரியாக அறை விட்டார். காரை விட்டு இறங்கிய வளர்மதி தம்மை எஸ்ஐ என அறிமுகப்படுத்திக் கொண்டு போக்குவரத்து காவலரிடம் ஆகாஷ் தனது மகன்தான் என்றும் கூறியுள்ளார். இதனையடுத்து இருவரையும் காரில் ஏற்றி போலீசார் அனுப்பி வைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் கடையை சேதப்படுத்திவிட்டு அவர்கள் எப்படி செல்லலாம் என கேட்டு காரை தடுத்து நிறுத்தி ஆகாஷை வெளியே வருமாறு கையை பிடித்து இழுத்திருக்கிறார்கள். மற்றொரு இளைஞர் காரின் கதவை வளைத்து சேதப்படுத்தினார். தகவல் அறிந்து அங்கு வந்த சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் சேதமடைந்த கடை பொருட்களுக்கு தாம் பணம் கொடுத்து விடுவதாக கூறிய எஸ்ஐ வளர்மதி தனது காரை சேதப்படுத்தியவர்களை கைது செய்யுமாறு போலீசாரிடம் கூறினார். அதன்படி போலீசார் அந்த இளைஞரை காவல் நிலையம் அழைத்து செல்ல முற்பட்ட போது அங்கிருந்த வியாபாரிகள் ஆகாஷையும் கைது செய்ய வேண்டும் என வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகிறார்கள். இந்த கலேபரத்தால் பிரதான சாலையில் சுமார் 1 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.